எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஆக்சுவலா வழக்கமா எல்லாருமே வந்து இந்த ஸ்கிரிப்ட் முடிச்சா தான் படம் முடிப்பாங்க, ஆரம்பிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. பட் ஆனா இங்க ஸ்கிரிப்ட்டே முடியல. ஆனா அதுக்குள்ள வந்து எல்லா ஹீரோஸுமே வந்து படம் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டூம்ஸ்டேக்கான செட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது எதுக்கு இப்படி சொல்றேன்னா வந்து இத்தனை நாளாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் டூம்ஸ்டேவோட ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுதானே ஷூட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு. பட் ஆனா அது சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கிரிப்ட் இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. இப்பதான் வந்து 2, 3 இன்சைடர்ஸ், ஸ்கூப்பர்ஸ் அவங்க மூலமா வந்து தெரிஞ்சது என்னன்னா இப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸ்கிரிப்டே இன்னும் முழுசா முடியலங்க. ஆனா அதுக்குள்ள வந்து படம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. டேய் மார்வெல், நீங்க அவசர அவசரமா படம் எடுக்கிறத பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்குடா. பார்த்து பண்ணுங்கடா. தலைவன் வேற வந்துகிட்டு இருக்கிறான். டோனி ஸ்டார்க் வேற மறுபடியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்க போறோம். அது ஒரு ஈவில் மோட்ல பார்க்க போறோம் அப்படின்றப்போ எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி நம்ம இந்த டூம்ஸ்டேக்கான கேஸ்ட் அண்ட் க்ரூ ஒரு 5.5 மணி நேரம் லைவ் விட்டாங்கல்ல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோஸையும் வச்சாங்க. கடைசியாக வந்து கடைசிக்கு முன்னாடி வந்து நம்ம ரீட் ரிச்சர்ஸ் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ராபர்ட் டோனி ஜூனியர்னு சொல்லிட்டு வச்சாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு சேர் வந்து அந்த செட்டில் இருந்திருக்குது. செட்டில் வந்து என்னன்னா விக்டர் வான் டூம்னு இருக்கு. எப்போ அயன்மேன் வேரியன்ட் தானே டாக்டர் டூம் நீங்க அப்படின்னு நம்மளா தான் எல்லாமே கிரியேட் பண்ணோம். அம்மா தான் வந்து எல்லாமே சொன்னால் அவங்க எதுவுமே சொல்ல கிடையாது. அவங்க கிளியராக வந்து இதில் சொல்லிட்டாங்க. ஸோ டாக்டர் டூமோட ரியல் நேம் விக்டர் வான் டூம் தான். ஸோ அந்த விக்டர் வான் டூமோட அஃபிஷியல் நேமாக தான் வந்து இந்த தடவை கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து இது மூலமாக தெரிஞ்சது. ஸோ இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா அயன்மேனோட வேரியன்ட் தான் வந்து இல்லை அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியுது. ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க தெரியுமா, டாக்டர் டூமோட ஒரு வேரியன்ட் தான் அயன்மேனப்பா வேற ஒரு பேரலல் யூனிவர்ஸில் அப்படின்றாங்க. டே உருட்டா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமடா அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. மூணாவது என்ன அப்படின்னா அந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அந்த செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான ஒருத்தர் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ கேமரா இருந்தும் எல்லா கேமராலையுமே மனுஷன் மிஸ் ஆகிட்டு போயிருக்கிறாரு. அவரை ஒரு பேக் ஃப்ரேமும் அண்ட் அது மூலமாக ஒரு சைடு ஃப்ரேம் மட்டும் தான் கிடச்சிருக்கு. மேபி இப்போ கீழே வரும் கிளிப்பு வந்து போட முடியாது, அது வந்து காப்பிரைட் பஞ்சாயத்து வந்துடும், அதனால் தூக்கிடுவாங்க. ஸோ அதில் என்ன விஷயம் அப்படின்னா அந்த சைடு மூலமாக தெரிஞ்சது வந்து 3 ஆக்டர் நேம் வந்து ஞாபகம். பால் ரெட்டு நம்ம ஆண்ட்மேன் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்மேனு, உல்வரினு, இன்னொருத்தர் வந்து டாம் ஹிடில்ஸ்டன். ஸோ இவங்க 3 பேர் தவிர வேறு யாராக இருக்க முடியும்? ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பால் ரெட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஓகே. ஹியூ ஜாக்மேன் இன்னும் கன்ஃபார்மே பண்ணல. உல்வரின் வந்து இன்னும் இருக்காரா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் டெட்பூல் உல்வரின் அஃபிஷியலாக இருக்கணும். ஏன்னா அடுத்து மியூட்டன்ஸ் ஆக வரப்போகுது. அதனால் இவங்களை வசதி வந்து அடுத்து இதுக்கேற்ற மாதிரி தான் லீடு கொண்டு போக முடியும். எக்ஸ்மேனும் வந்து உள்ளே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஒட்டுமொத்த டூம்ஸ்டேயுமே வந்து எதை நோக்கி இருக்குது, எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அவெஞ்சர்ஸ், ஓஜி அவெஞ்சர்ஸ் சொல்கிறேன், ஓஜி அவெஞ்சர்ஸ், நியூ அவெஞ்சர்ஸ், அப்புறம் வக்காண்டாஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபென்டாஸ்டிக் 4, அப்புறம் எக்ஸ்மேன். ஸோ இவங்க 5 பேரை சேர்த்து தான் இருக்குது. அப்போது யாரோ ஒருத்தவங்க தான் இதில் இருக்க போகிறாங்க. பட் ஆனால் எதுக்கு இவ்வளோ சீக்கிரட்டாக போகணும் அப்படின்றது தெரில. என்னென்ன ஐயோ அவசரப்பட்டு இவங்களை வேறு கூப்பிட்டோமே, கேஸ்ட் அண்ட் க்ரூவில் அனௌன்ஸ் பண்ணாமல் விட்டோமே அப்படின்ற ஒரு தாட்டில் பண்ணாங்கன்னா இல்லைன்னு தெரியல. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன பட ப்ரொமோஷனுக்கு வந்து நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு வந்து போயிருக்காப்புல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேன் வந்து உங்களோட சீக்ரெட் வார்ஸ்க்கு நான் பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு போல. அதுக்கு நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு வந்து ஓகே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலா ஒரு சிரிக்கிற மாதிரி சிரிச்சிருந்தாரு. ஏன்னா சீக்ரெட் வார்ஸ் கண்டிப்பாக ஸ்பைடி இருக்கணும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேங் டைனஸ்டியில் வந்து ஆல்ரெடி டோபி மெகீரும் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டுமே வந்து வரதாக தான் இருந்தது. இப்போது இந்த சீக்ரெட் வார்ஸ்க்கு வந்து வருவாங்களான்றது வந்து ஒரு சின்ன டவுட்டாக தான் இருக்குது. வந்தாங்கன்னா இந்த சிரிப்பு மூலமாக வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் இப்போதைக்கு கிடச்சது தான் டூம்ஸ்டேயோட ஸ்கிரிப்டே என்ன முடியலையா, ஆனால் அதுக்குள்ளே ஷூட் ஆரம்பிச்சிட்டாங்களா. நல்லாவா இருக்குது இதெல்லாம்.